ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு, ஒரு நதி உண்டு, நதி இயேசுவானால் கரை நீயே. ஒரு நதி உண்டு என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நதிகள், மனிதனுடைய வாழ்க்கையில் நதிகள் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது என்று வேதாகமம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வேதாகமம் முழுவதும் அநேக நதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தெய்வீக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நதிகளின் மேன்மை நம் வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதிக்கிறது, இந்த நதிகளை குறித்து நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி சங்கீதம் 46, அதில் 4, 5 வசனங்களை தியானிக்க போகிறோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஒரு நதி உண்டு. நதிகளை தேவன் உண்டு பண்ணினார், தேசங்கள் செழிக்கும்படி. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஒரு நதியை புறப்பட பண்ணினார், அது 4 பெரிய ஆறுகளாக பிரிந்து சென்றது என்று வேதம் சொல்லுகிறது. நதி இல்லாத இடங்கள் எப்படி இருக்குமா? வறட்சியாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நதி உண்டு, நதி உண்டு, கர்த்தர் சகாயம் பண்ணுவார். எந்த இடத்துல நதி பாய்கிறோம் அந்த இடத்துல ஒரு சகாயம் நடக்கும். இந்த நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசுவாகிய நதி உன்னுடைய வாழ்க்கையில் பாய்ந்து வரும் பொழுது ஒரு சகாயம் கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் கரையாய் இருக்க வேண்டும். நாம் கரையாய் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசுவானுடைய நதி நம்மை கடந்து சென்று நம் வாழ்க்கையை செழிப்பாக்கும். இந்த ஏதேன் தோட்டத்தில் நான் சொன்னபடி ஒரு நதி புறப்பட்டது, அது 4 பெரிய ஆறுகளாய் பிரிந்தது என்று நான் சொன்னேன். இந்த ஏதேன் தோட்டம் திருச்சபையை காண்பிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சபையை செழிக்க செய்ய ஒரு நதி உண்டு, அதற்கு 7 நீர்க்கால்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு 7 நீர்க்கால்கள். அந்த 7 நீர்க்கால்களை குறித்து தான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இந்த நதி என் வாழ்க்கையில் பாய்ந்து வரும் பொழுது என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இப்போ நீ தேவனுடைய நகரமாய் மாறும்போது உன் வாழ்க்கையில் நதிகள் பாயும். அதே போல் நாம் கரையாக இருக்கணும். நான் இயேசுவின் நகரமாக இருக்கணும். நான் கரையாக இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் நதிகள் பாயும். முதலாவது காரியத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 36:8 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். பேரின்ப நதி பாயும். விசுவாசத்தோடு கேளுங்கள், இந்த நாளில் என் வாழ்க்கையில் ஒரு பேரின்ப நதி பாயும். இது யாருக்கு பாயும்? சரியாய் ஆலயத்திற்கு செல்பவர்களுக்கு பேரின்ப நதி பாயும், தாகம் தீர்க்கப்படும். எங்கே பேரின்ப நதி பாயுதோ அங்கே தாகம் தீர்க்கப்படுது. யாருக்கு? சரியாக ஆலயத்திற்கு சொல்கிறது உங்களுக்கு. ஏன்னா ஏதேன் தோட்டம் எதை காண்பிக்கிறது? திருச்சபையை காண்பிக்கிறது. ஆவிக்குரிய பூமிக்குரிய தாகம் தீர்க்கப்படும். என்னதான் ஆண்டவர் சொன்னார், தாகம் உள்ளவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவராக இயேசுவானவர் நம்மை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு வேதாகமத்தில். நமக்கு பேரின்ப நதி இருக்கணுமே தவிர சிற்றின்ப நதி இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில். சிற்றின்பம் இருக்கும்போது பேரின்பம் கிடைக்காது. எத்தனை பேரோட வாழ்க்கையில் பேரின்ப நதி பாயணும், தாகம் தீர்க்கப்படணும். அப்போ சிற்றின்பத்தை விட்டுணும். ஏன்னா இந்த சிற்றின்பம் நீதிமொழிகளில் பார்க்கலாம், 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவா, செழிக்க முடியாது. சிற்றின்ப பிரியன் என்னப்பான்? தரித்திரம் ஆகிடுவானா. ஏன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6 வசனத்தை வாசிச்சு பாருங்கள். ஏவாளுடைய பார்வைக்கு அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமானது. கொஞ்சம் சிற்றின்பத்துக்கு இடம் கொடுத்தாங்க. இடம் கொடுத்ததுனால அருமையான ஏதேன் தோட்டத்தை இழந்தாங்க, திருச்சபையை எழுந்துட்டாங்க. இன்றைக்கி அப்படி தான் திருச்சபை விசுவாசிகள் சில சிற்றின்பங்களை ஓய்வு நாளில் பார்த்து ஜப வேலையில் வராதபடிக்கு இருந்து சிற்றின்பங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது இந்த பேரின்ப நதியை அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையில் ஒரு தாகம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஆண்டவராக இயேசுவானவர் ஜீவ தண்ணீர். ஆலயத்தில் மேல் வாஞ்சியாய் உள்ளவர்களுக்கு, ஆலயத்திற்கு சரியாக செல்பவர்களுக்கு வாழ்க்கையில் தாகம் தீர்க்கப்படும் இந்த பேரின்ப நதியினால்.
அப்போ முதலாவது ஒரு நதி பாயும் என் வாழ்க்கையில், என்னுடைய தாகம் தீர்க்கப்படும். பேரின்ப நதி பாயும், என் வாழ்க்கையின் தாகம் தீர்க்கப்படும். இப்போ ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை உண்டாகும். இயேசுவானவர் உங்கள் வாழ்க்கையில் நதியை போல் வரும் பொழுது வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? பேரின்பம் கிடைக்கும். ரெண்டாவது காரியத்தை சொல்கிறேன். ஏசியா 48 18வது வசனத்தை தியானித்து பாருங்கள். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். இந்த இடத்துல சமாதானத்தின் நதி பாயும். இந்த ரெண்டாவது நீர்க்கால் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். இன்னைக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசுவானவர் என் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும் நதியாய் கடந்து செல்வார். என் தேசம் முழுவதும் சமாதானமாக இருக்கும். என் குடும்பம் முழுவதும் சமாதானமாக இருக்கும். முதலாவது ஒரு நதி பாய்ந்தது. அது பேரின்பத்தை என் குடும்பத்திற்கு கொண்டு வந்தது, எனக்கு கொண்டு வந்தது. யாருக்கு? திருச்சபைக்கு சரியாக போகிறவங்களுக்கு. திருச்சபை இந்த 7 நதிகள் என் வாழ்க்கையில் சரியாக பாயணும்னா நான் திருச்சபையாக இருக்கணும், திருச்சபைக்குள்ளே இருக்கணும், எனக்குள்ளே இயேசு பெரியவராக இருக்கணும். ரெண்டாவது நதி பாருங்கள், சமாதானத்தை கொடுக்கும் நதி. இது புதிய ஏற்பாட்டில் மிக முக்கியமான வாக்கு தத்துவம் திருச்சபைக்கு சமாதானம். நம்முடைய வீடு சமாதானமாக காணப்படும் பொழுது திருச்சபை சமாதானமாக காணப்படும். இப்போ நம்ம வீட்டில் இந்த சமாதான நதி பாயுதா? யோபு 5:24 வசனத்தில் உம்முடைய கூடாரத்தை சமாதானத்தோடு இருக்க காண்பீர். அப்போ கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்னா என் வீட்டில் இயேசு எனும் நதி பாயுது, அது சமாதான நதியாக இருக்குது. இதுதான் ஏசியா 32:18வது வசனத்தில் என் ஜனம் சமாதான ஸ்தாபனங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அப்போ வீட்டில் சமாதான நதி பாயணும்னா, என் வாழ்க்கையில் சமாதானம் நதி என்ன பாயணும்னா நான் திருச்சபைக்குள்ளே இருக்கணும், நான் திருச்சபையாக இருக்கணும். ஏன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவாகிய நதியினாலே சமாதானமாய் வாழ்வீர்கள். முதலாவது நான் சொன்னேன், இயேசு எனும் நதி. அந்த நதி எப்படி? பேரின்ப நதி. ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும் நதி. மூன்றாவது வெளிப்படுத்தல் 22 முதல் வசனத்தில் பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இந்த நதி சுத்தமானது. இந்த நதியின் செயல்பாடு சுத்தமானது. இது பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. 2 விதமான பரிசுத்தம் இருக்குது. ஒன்று வெளியரங்கமான சுத்தம், ரெண்டாவது ஆவிக்குரிய ஆத்மாவில் ஒரு சுத்தம் இருக்குது. அப்போ இந்த நதி பாயும் பொழுது என் வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாகும். முதலாவது ஒரு நதி பாய்ந்தது. அந்த நதி என் வாழ்க்கையில் பேரின்பத்தை கொண்டு வந்தது. ரெண்டாவது சமாதானத்தை கொண்டு வந்தது. மூன்றாவது சுத்தமானது. இயேசு நதி பாயும்போது வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். அப்போ இன்றைக்கி உங்களை பார்த்து பரிசுத்தர், நீங்கள் நீதிமான் அப்படின்னு சொல்கிறாங்களா? இயேசு நதி உங்கள் வாழ்க்கையில் பாய்ந்திருக்கிறது. 3 விதமான நதிகளை குறித்து சொல்லியிருக்கிறேன். 4வது யோபு 29 6வது வசனத்தில் என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதியை போல ஓடி வந்தது. அடுத்த நதி பாருங்கள், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதியை போல வந்தது. இது யாருக்காக வந்தது? யோபுக்காக வந்தது. எண்ணெய் நதியாக வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அபிஷேகமான வாழ்க்கையை காண்பிக்கிறது. எப்போ இயேசுவாகிய நதி, இந்த எண்ணெய் நதி என் வாழ்க்கையில் கரை புரண்டு வருகிறதோ அப்போ இது ஒரு அபிஷேகத்திற்குள்ளே என்னை நடத்துகிறதா இருக்குது. இந்த நதி பாயும் இடத்துல அபிஷேகம் செழிப்பாக இருக்கும். பெற்ற அபிஷேகம் செழிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அபிஷேகம் நம்மை பலப்படுத்தும். அதே போல் பலவீனத்தை மாற்றும். அது மட்டும் இல்லாமல் நான் பெற்ற அபிஷேகத்தில் ஒரு அனல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இயேசுவாகிய நதி பாயும் இடத்துல அபிஷேகம் அனலாக இருக்கும். 4 நதிகளை குறித்து சொல்லியிருக்கிறேன். முதலாவது பேரின்பத்தை கொடுக்கும் நதி, ரெண்டாவது சமாதானத்தை கொடுக்கும் நதி, மூன்றாவது பரிசுத்தத்தை கொடுக்கும் நதி, 4வது அபிஷேகத்தை கொடுக்கும் நதி. 5வது காரியம் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். இந்த நதி வந்தால் 2 விதமான சத்துருக்களை அழிக்குது. இந்த நதி
இப்போ பாருங்கள், இயேசுவாகிய நதி அடுத்தது பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களை அடித்து கொண்டு போகிற ஒரு நதியாக இருக்கிறது. ஆவிக்குரிய சத்ருவையும் அழிக்கிறது, சரீர பிரகாரமான சத்ருவையும் அழிக்கிறது. இதே நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சிசரா தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வரா. இந்த நதியினால் எல்லோரும் அழித்து கொல்லப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவராக இயேசுவானவர் நம் வாழ்க்கையில் நதியாக வரும்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்களை எல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுவார். அப்போ நாம் கரையாக இருக்கணும். நான் இயேசுவின் திருச்சபையாக இருக்கணும். நான் திருச்சபைக்கு ஒழுங்காக செல்கிறவனாக இருக்கணும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் பாருங்கள், இந்த எலியா பாகாலின் தீர்க்கதரிசி கீசான் ஆற்றங்கரையிலே வெட்டி போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆவிக்குரிய சத்ருவை காண்பிக்கிறது. பொல்லாத அமானுஷ்யங்கள் மாந்திரிகத்தின் வல்லமைகளை அழிப்பதை காண்பிக்குது. எப்போ இயேசுவாகிய நதி என் வாழ்க்கையில் கரை புரண்டு போகிறாரோ அப்போ என் வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்கள் அடித்து செல்வாங்க. மாமிசத்திற்குரிய சத்துருக்கள், இங்கே ஆவிக்குரிய சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராக இயேசுவானவர் நதி பாயும் இடத்துல விரோதமாய் வரும் சத்துருக்கள், அமானுஷ்யங்கள், மாந்திரிகங்கள் எல்லா வல்லமையும் அழிக்கப்படும். அப்போ இயேசுன்ற நதி பாயிற இடத்துல நான் கரையாக இருக்கணும், திருச்சபையாக இருக்கணும், திருச்சபைக்குள்ளே இருக்கணும். 5 விதமான நதிகளை சொல்லியிருக்கிறேன். சத்துருக்களை அழிக்கும் நதி. 6வது எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நான் சுருக்கமாக வாசிக்கிறேன். 21வது வசனம், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் சகல பொருட்களுக்காகவும் செவ்வியான வழியை தேடுகிறதுக்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினேன். இந்த நதி பாருங்கள், அகாவா நதி. இது ஜப ஜீவியத்தை காமிக்குது. முதலாவது தாழ்த்தி, இதில் பாருங்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. தன்னை தாழ்த்தணும், உங்களுக்காக ஜபிக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கணும், உங்கள் பொருட்களுக்காக, வீடு நிலபுலங்களுக்காக, செம்மையான வழியில் நடத்துவதற்காக ஜபிக்க வேண்டும். இந்த நதி வரும்பொழுதெல்லாம் ஜப வீரனாக மாறிடுவீங்க. இயேசு என்ற நதி உங்கள் வாழ்க்கையில் கரை புரண்டு வரும்பொழுது நீங்கள் ஜப வீரர்களாக மாற்றப்படுவீர்கள். சுயநலமாக உபவாச ஜபம் பண்ணக்கூடாது. சிலர்லாம் சுயநலமாக உபவாசம் ஜபம் பண்ணுறது. ஏசி 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசி பாருங்க. உபவாசம் பண்ணும்போது அதாவது நீர் என்றால் ஆண்டவராக இயேசுவான நோக்காமல் இருப்பது என்ன? உபவாசிக்கும் போது இச்சையின்படி நடப்பது, வேலையை கட்டாயமாக செய்கிறது. 4வது வசனத்தை வாசி பாருங்க. கைகளினால் குத்துவதற்கு உபவாசம், கூக்குரலை உயர்த்துறதுல. இப்போ இப்படி தான் இருக்குது இன்றைக்கி உபவாசம். இந்நாளில் எப்படி இருக்குது உபவாசம்? மற்றவர்களை அழிக்கிறதுக்காகவும் கட்டாயத்தின் பேரிலையும் ஒரு வேண்டா வெறுப்புக்கு ஒரு ஜப கூட்டத்தில் கலந்துக்கிறது போல அப்படி இருக்குது. 5வது வசனத்தை வாசி பாருங்கள். அதே ஏசி 58ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆத்மாவை ஒடுக்கி ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்வது எனக்கு பிரியமான உபவாசமாக இருக்குமோ? ஆண்டவர் கேட்குறாரு, இதெல்லாம் செஞ்சு கட்டாயமாக செய்கிற இந்த காரியெல்லாம் பிரியமான உபவாசமாக இருக்குமா? மற்றவங்களை அழிக்கிறதுக்காக உபவாச ஜபத்தை போடுறீங்களே, உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜபம் பண்ணுறீங்களே, இது எனக்கு பிரியமான உபவாசமா? இது உண்மையான விசாரிப்பு இல்லை. அதே 58ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசி பாருங்கள். கட்டவிழ்ப்பது, நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குவது, நுகத்தை உடைப்பது, பசித்தவனுக்கு ஆகாரம் கொடுப்பது, வஸ்திரம் கொடுப்பது, துரத்தப்பட்டவனை ஆதரிப்பது, உன் மாம்சமானவனுக்கு ஒலிக்காமல் இருப்பது, இதுவே எனக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்துட்டு ஜெபம் பண்ணுங்கள். அப்போ உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். செய்ய முடியலனாலும் செய்கிற திராணி ஆண்டவரை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேளுங்க. அப்போ உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். இப்போ இயேசுவாகிய நதி உங்கள் வாழ்க்கையில் கரை புரண்டு வரும்போது நீங்கள் ஜெப வீரராக இருப்பீங்க. சுயநலமாக ஜெபிக்க மாட்டீங்க. இயேசு நதி பாய இடத்துல ஜப ஜீவியம் இருக்கும். ஜப வீரர்களாக மாறுவீங்க. எத்தனை காரியங்களை சொல்லியிருக்கிறேன்? 6 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். முதலாவது, ஆண்டவராகிய இயேசுவானவருடைய நதி நம்முடைய ஜீவியத்தில் பாயும் பொழுது பேரின்பம் உண்டாகும். சிற்றின்பம் இல்லை, பேரின்பம். அடுத்தபடியாக சொன்னேன், சமாதானமாக இருப்பீர்கள். 3வது, பரிசுத்தம் காணப்படும். அடுத்தது என்ன காணப்படும்? அபிஷேகத்தின் வல்லமை காணப்படும். அடுத்தது சொன்னேன் 2 விதமான சத்துருக்கள். பூமிக்குரிய, அதாவது மாம்சத்திற்குரிய சத்துருக்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய சத்துருக்களாக இருந்தாலும் சரி, அந்த நதி பாயும்போது அப்படியே அவர்களை அழித்து விடும். அடுத்தது என்ன சொன்னேன்? ஜபம். நம்ம வாழ்க்கையில் இயேசுவான நதி பாயும்போது ஜப ஜீவியம் உற்சாகமாக இருக்கும். ஜப வீரர்களாக மாற்றப்படுவீங்க. அடுத்த காரியத்தை சொல்கிறேன், 7வது காரியத்தை. யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பாருங்கள், இப்போ
நம்மளையே நதியாக மாற்றிடுறார். இயேசுவா நம்ம வாழ்க்கையில் நதியாக இருந்து இப்போ நம்மளே நதியாக மாற்றிடுறாராம். விசுவாசிக்கும் போது ஜீவ நதிகள் ஓடும். அவரை விசுவாசிக்கணும். நமக்கு பேரே விசுவாசிக்க தான் புதிய ஏற்பாட்டில். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அதை முழுசாக வாட்சி பாருங்கள். விசுவாசத்தினாலே சாட்சி பெற்றார்கள், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், வாக்கு தத்தங்களை சுதந்து கொண்டார், பிள்ளைகளை பெற்றார். அடுத்தது பாருங்கள், மரணத்தை ஜெயித்தார்கள், பாவத்தை வென்றார்கள். அது மட்டும் இல்லை, சிவந்திர சமுத்திரத்தை கடந்தார்கள், எரிக்கோ வீழ்த்தினார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், அக்னி பரீட்சையை ஜெயித்தார்கள். அப்போ என் வாழ்க்கையில் விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும். நான் சாட்சியின் ஜீவியம் வாழ்வேன், வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வேன், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன், பிள்ளைகளை பெற்றெடுப்பேன், மரணத்தை ஜெயிப்பேன், பாவத்தை ஜெயிப்பேன், சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருவேன், எரிக்கோவை வீழ்த்துவேன், ராஜ்யங்களை ஜெயிப்பேன், அக்னி பரீட்சை வந்தால் நான் ஜெயிப்பேன். ஏன்னா எனக்கு பேர் விசுவாசி. ஏன்னா என் வாழ்க்கையில் ஜீவ தண்ணீர் ஓடிட்டுருக்கு, இயேசுவின் ஜீவ தண்ணீர் ஓடிட்டுருக்கு. ஆனால் பாருங்கள், இந்த விசுவாச பட்டியலில் சாலமோன் வரலை. காரணம், இவருக்குள்ள விசுவாசம் இல்லை. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நிறைய விசுவாச வீரர்களை சொல்லியிருக்காங்க, ஆனால் சாலமோன் சொல்லப்படலை. காரணம், இவருக்குள்ள விசுவாசம் இல்லை. விசுவாச வீரர்களாக இருந்தால் தான் பரலோகத்தில் போய் நிற்க முடியும். இந்த நதிகள் நமக்குள்ளே ஓடணும். அப்போது நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் உள்ளவர்கள் மத்தியில் இயேசுவின் நதி பாயும், நம்மை ஆசீர்வதிக்கும்படி. இன்றைக்கு செய்தி, ஒரு நதி உண்டு, நதி இயேசுவானால் கரை நீயே. விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்டிருக்கீங்க. என் வாழ்க்கையில் நிச்சயமாக பேரின்ப நதி ஓடும், சமாதான நதி ஓடும், என் வாழ்க்கையில் பரிசுத்தம் என்ற நதி ஓடும், என் வாழ்க்கையில் ஒரு அபிஷேகன்ற நதி ஓடும், என் வாழ்க்கையில் சத்ருவை அழிக்கிற நதி ஓடும், என் வாழ்க்கையில் ஜபஜீவி என்ற நதி ஓடும். என் வாழ்க்கையில் விசுவாசத்தினால் நான் இருக்கும்போது என்னையே கர்த்தர் ஜீவ நதியாக மாற்றிடுவார். இயேசுவின் நதி என் வாழ்க்கையில் பாயும்பொழுது நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இந்த செய்தியை விசுவாசத்தோடு கேட்டிருக்கிறீர்கள். மறுபடியும் கேளுங்கள், மறுபடியும் கேளுங்கள். நிச்சயமாகவே இந்த நதிகள் என் வாழ்க்கையில் பாயும் பொழுது என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு நதியானால் கரை நீயே. இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.